அந்த கடவுளோட அருள் இருந்ததால தான் அண்ணி இங்க திரும்பி வந்திருக்காங்க. நான் தான் கிடைச்சிடுவாங்கன்னு ஏற்கனவே சொன்னல. இப்ப என்னாச்சு? இன்னமும் ஏன் உன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது கோபமா? இங்க பாரு, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவங்க மேல கோவத்தை காமிக்காத. ஆக்சுவலி கோவம் இல்லை வாசு. ஆனா அத நான் எப்படி உனக்கு சொல்றது? இது உனக்கு நல்ல சகுனமா. பூஜையில மனையில உட்கார்றதுக்கு முன்னாடி உனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. சரி வாங்க, இதுக்கு மேலேயே லேட் பண்ணாம பூஜையில உட்காருங்க. சீக்கிரமா பூஜை ஆரம்பிங்க. வா, இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பொறுப்பை ஏத்துக்கலாம். மாப்பிள்ளை கை மேல பொண்ணு கை வச்சு பூஜையை ஆரம்பிச்சிடலாம். शिव पशुपति सूर्यो ग्रहाणापति शुक्रो देवपति नलो नरपति स्कंद सेनापति. இந்தாங்க, இதை பிடிங்க, நம்ம யாகத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹா. இன்னையிலேருந்து நீங்க 2 பேரும் மகா பண்டிதர் மகா பண்டிதி ஆகுறீங்க. ஆரத்தியை கையில வாங்கிக்கங்க. गोविंद गोपाल राधे राधे, 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 गोविंद गोपाल राधे राधे.
गोपाल राधे राधे இப்போ நீங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க தேவா. நல்லா இருங்க. இப்ப துணி எடுத்து பார்க்கலாம்ல? நீங்க தானே சொன்னீங்க பூஜைக்கு அப்புறம் பார்க்கலான்னு. இப்ப துணி எடுத்து பார்க்கலாம்ல? நீங்க தானே சொன்னீங்க பூஜைக்கு அப்புறம் பார்க்கலான்னு. நில்லு தீபிகா. இப்ப துணி எடுக்க கூடாதுமா. இப்ப என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளை தான் சம்மதம் கொடுக்கணும். எல்லாருக்கும் முன்னால அவர் தான் முகத்தை பார்க்கணும். ஒருவேளை மாப்பிள்ளை சரின்னு சொன்னா நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. என்ன தேவா, இப்போ உன் பொண்டாட்டி முகத்தை நாங்க பார்க்கலாம்ல? இல்ல பாட்டிமா, அதுக்கு இது சரியான சமயம் இல்ல. பார்த்தல, பண்டிதர் நமக்கே சொல்லி கொடுக்கறாரு, இது சரியான சமயம் இல்லையா. இந்த சின்ன மருமகளே, இந்த வீட்டோட சாவி. பாக்குறதுக்கு வேணா இது பழைய சாவியா இருக்கலாம், ஆனா ரொம்ப மதிப்பு வாய்ந்த சாவி. இனிமே இது உன் கையில தான் இருக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன். இந்தா. பாவம் களைச்சு போயிருக்கா, கொஞ்சம் ரூமுக்கு போட்டுமா. ஓய்வு எடுத்தா சரியாயிடும். அவ எங்களோட சின்ன மருமக சம்பந்தி. அவளை நாங்க கவனிக்காம வேற யார் கவனிப்பா? தீபிகா, புரிஞ்சது பாட்டிமா. சாஸ்திரி ஏன் இன்னும் வரவே இல்லை? அவரோட பொண்ணு இவ்வளவு பெரிய பதவி அடைஞ்சிருக்கா, அதை பார்க்க வேண்டாமா அவரு? ஹலோ மாப்பிள்ள, சொல்லுங்க. விஷாக்கா கிடைச்சிட்டா. அவளை பார்த்தேன், ஆனா தடுக்க முடியல. நான் அவளை தடுக்க போறதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன் போன உடனே நாம பிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நான் அவளை எப்படி சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அதெல்லாம் எதுக்குப்பா? அவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரா? எங்க போன கொடு. அட கொடு. ராதே ராதே சம்பந்தி. ராதே ராதே அம்மா. எங்க இருக்கீங்க நீங்க இப்போ? ஒரு முக்கியமான வேலை வந்தது, அதான். அதை விட முக்கியமான வேலை, உங்களோட பொண்ணு மகா பண்டிதி ஆனதை நீங்க பார்க்க வேண்டாமா? என்னது, பூஜை சம்பிரதாயம் முடிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷம். நாளைக்கு காலையில 4 மணிக்கு உங்க பொண்ணு மகா பண்டிதியா தன்னோட முதல் பூஜையை பண்ண போறா. அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். நான் உங்க அம்மாவையும் தேவகியையும் இங்கே இருக்க சொல்றேன். ராதிகா உங்க கூட தானே இருக்கா? கண்டிப்பா அவளை கூட்டு வந்துருங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வர்றோமா. ராதே ராதே. ராதே ராதே.
எப்படி இந்த அதர்மம் நடந்தது? கல்யாணமாகாத பொண்ணை வச்சு பாவம், எவ்வளோ முக்கியமான பூஜை, எவ்வளோ பெரிய அதர்மம் இது. பாட்டிமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? நீங்க இப்ப கவலைப்பட்டீங்கல்ல சின்ன மருமக ஓய்வு எடுக்கணும்னு, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சு. தேவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ உன் பொண்டாட்டி முகத்தை பார்க்க போற. இப்ப சந்தோஷம் தானே? வா சின்ன மருமகளே. என்னாச்சு தேவா? இப்ப எதுக்காக நீ இப்படி பிரமிச்சு போய் நிக்கிற? இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல தேவா. இங்க பாரு தேவா, இனிமே நீ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. கோவர்த்தன பாபாவை வேண்டிக்கிட்டா போதும், எல்லாமே சரியாயிடும் தேவா. வாசு, அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்க? உங்களோட ரூமுக்கு. இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. தேவா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீயும் கூட சேர்ந்து எடுத்து வைக்கணும். வீட்டையும் கோவிலையும் நீ தான் கவனிச்சுக்கணும். முதல்ல இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அப்புறம் எல்லாம் பழகிடும். உனக்கு அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்தா நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. தேவா, என்னாச்சு தேவா? எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பூஜையெல்லாம் பண்ணிட்ட, மகா பண்டிதர் ஆயிட்ட, அப்புறம் ஏன் சோகமா இருக்கிற? சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? நடுப்புற கொஞ்ச நேரம் எங்கேயோ போனியே, பொண்டாட்டியை கூட்டிட்டு தாஜ்மஹால் பார்க்க போனியா? இப்ப எப்படி இருக்கு உனக்கு? அந்த பூஜை பண்ண மந்திரம்லாம் சுத்தி சுத்தி கேட்டுட்டே இருக்கல உனக்கு? அனுபவி, மகா பண்டிதரான சந்தோஷத்தை அனுபவி. ஓ, பயப்படாதீங்க தேவா. உங்க பொண்டாட்டி என்ன உங்களை விட்டு ரொம்ப தூரமா ஓடி போயிட்டா? இன்ஃபேக்ட் இந்த நேரம் அவ உங்களுக்காக ரூம்ல தனியா காத்துட்டு இருப்பா. ஆஃப்டர் ஆல், நீங்க மகா பண்டிதர் ஆனதுக்கு அப்புறம் புது வாழ்க்கையோட முதல் இரவு உங்களுக்கு ஒரு சுப ராத்திரியா இருக்கும். இன்னைக்கு ராத்திரி உங்க 2 பேரோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத இரவு. மகா பண்டிதர் மகா பண்டிதிங்கிற முறையில உங்க 2 பேருக்கும் இது முதல் ராத்திரி. இன்னொரு வகையில பார்த்தா உங்க 2 பேருக்கும் இது 2வது ராத்திரி. பாட்டிமா, சின்ன மருமக ரொம்ப அமைதியா இருக்காங்க. நிச்சயம் ஏதோ விஷயம் இருக்கு. சின்ன மருமகளே, நீ உன்னோட கனவுகள் எல்லாம் விட்டுட்டு வெளியில வா. நாளைக்கு எல்லாருமே உனக்காக காத்திருப்போம். நீ மகா பண்டிதிங்கிற முறையில உன்னோட முதல் பூஜையை பண்ண போற. பாட்டிமா, தேவா இன்னும் மேல வரலையே. அதுக்குள்ள துணியை எடுத்து சின்ன மருமக முகத்தை பார்க்கட்டுமா? வேண்டாம் தீபிகா, எனக்கு கூட பார்க்கணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் தேவா சொன்னதை மீறினதே இல்லை.
அவன் ஏற்கனவே சொன்னான்ல, சரியான சமயம் வரும்போது சொல்றேன், அப்பதான் முகத்தை பார்க்கணும்னு. அவன் சொல்லட்டும். இப்ப நம்ம இவளை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தேவா வந்து முதல்ல பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் இவளை தனியா விடலாம். நாங்க 2 பேரும் இங்கேயே இருக்கோமே, ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டா. இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை அவங்க புருஷன் மட்டும்தான். நீங்க போயிடுங்க, இல்லனா தேவா உங்க மேலயே கோவப்படுவாரு. ஆமா வாங்க, நீங்க 2 பேரும் வந்து ஓய்வெடுங்க. நாளைக்கு காலையில 4 மணிக்கு பூஜை. சாஸ்திரியும் ராதிகாவும் வரட்டும், நாளைக்கு அவங்களோட சேர்ந்து நீங்க போலாம். வாங்க, நாங்க வரோம்மா. தீபிகா வா. தேவா, சொல்லுங்க அண்ணா. நீங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? இங்க எல்லாரும் எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? அது வந்து நான் ஆக்சுவலி அவ வந்து எனக்கு தெரியும். நாங்க இந்த வேலையை முதல்லயே செஞ்சிருக்கணும். உனக்கும் சின்ன மருமகளுக்கும் இத பத்தி நாங்க முதல்லயே விளக்கமா சொல்லியிருக்கணும். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்க எல்லாருமே இருக்கமே. இந்த வீட்ல எல்லாருக்கும் உதவுறது தானே எப்பவுமே வேலை. அப்புறம் எதுக்கு பயப்பட போறாங்க? நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, இது அவரோட பொண்டாட்டியோட நேரம். நீங்க ஏன் இவர்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்கிறீங்க? இல்ல நீ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் கொஞ்ச நேரம் அண்ணன் கூட இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்திருக்கிற பொறுப்பை எப்படி நிறைவேற்றணும்னு. ப்ளீஸ் முதல்ல இவருக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க தேவா. இன்னமும் இவருக்கு பொறுப்பா எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. உங்களே எடுத்துக்கங்க, இப்ப இந்த வீட்ல நீங்க மகா பண்டிதர் ஆயிருக்கீங்க. And I hope உங்க அப்பாவோட எண்ணத்தை நீங்க எப்படிதான் நிறைவேற்ற போறீங்களோ. எங்க எல்லாருக்கும் தேவா மேல முழு நம்பிக்கை இருக்கு மிருணாளினி. தேவா மகா பண்டிதருங்கிற பொறுப்பை நிச்சயமா நிறைவேற்றுவான். I am sure. ஆனா இப்ப அவர் மனைவியோட இருக்க வேண்டிய நேரம். அவர் வைஃப் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்டாட்டி தன் புருஷனுக்காக ரூம்ல எதுக்கு காத்துட்டு இருப்பா? உங்க அண்ணனுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? அண்ணே, என் மேல கோவப்படாதீங்க. நான் உங்களுக்கு இப்போ நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களால தான் எங்க தேவாவுக்கு இப்போ ஒரு புது வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. அண்ணி, என்ன செய்யறது? எதிர்பாராம திடீர்னு தேவா மேல இவ்வளவு பொறுப்பு வந்து விழும்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த நேரத்துல உங்களை மாதிரி ஒரு பொறுப்பான ஆள் அவன் பக்கத்துல இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். விஷாகா அண்ணி, ஒருவேளை அதிகமா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நான் போய் தேவாவை இப்போ அனுப்பி வைக்கிறேன். வாங்க அண்ணா, நான் உங்களை கொண்டு ரூம்ல விடுறேன். அப்புறம் என் வேலையை பார்க்கறேன். நீ போ தேவா. மிருணாளினி சொன்னது சரிதானே? சின்ன மருமக உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நீ உடனே மேல போய் அவளை பாரு. நான் வழக்கமா போற மாதிரி போய்க்கிறேன். இல்லன்னா தேவா, என்னாச்சு உங்களுக்கு? உங்க ரூமுக்கு நீங்க போறதுக்கு எதுக்காக தயங்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அண்ணி. தேவா, உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு முக்கியமான இரவு. அதனால இந்த நேரம் நீ சின்ன மருமக கூட கண்டிப்பா இருக்கணும். விவேக் அண்ணன் சொல்றது கரெக்ட் தான் தேவா. பாத்தியா, நீ இந்த நேரம் நீ அவ கூட தான் இருக்கணும். போ, சீக்கிரம் போ. போ தேவா, போ.
வாங்கண்ணே, நான் உங்களை கொண்டு போய் உங்க ரூம்ல விட்டுட்டு போறேன். ம். தேவகி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எல்லாரும் ராதிகாவை முதல் ராத்திரி வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போனா மாப்பிள்ளைய கூட ரூம்குள்ள அனுப்பிடுவாங்க. என்ன செய்யறது? விஷாகாவோட வாழ்க்கை அவ்வளவுதான் போல இருக்கு. கடவுளே, என் பேத்தி விஷாகாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்தது. சீக்கிரமா உதவி பண்ணு கடவுளே, சீக்கிரமா உதவி பண்ணு.